திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போகிறதுக்கே ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 70,000 பேர், அதில் முக்கியமாக பெண்களும் குழந்தைகளும். அப்போ எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்போ வந்தால் ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர். நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்லேருந்து கிளம்பினார். அவர் தான் எங்கள் தலைவர். நான் உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம்.